73வது 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் பெண்களுக்கு எங்கே 1/3 இடஒதுக்கீடு வழங்குச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு புக் பேக் கொஷின் மாதிரியே இருக்கும். 73வது 74வது சட்ட திருத்தத்தில் உள்ளாட்சி அமைப்பில் பெண்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து நம்ம கேள்விக்கான விடையே இங்கே கிடச்சிருச்சு. ஏன்னா உள்ளாட்சி அமைப்பில் வழங்கப்படுதுங்கிற விஷயத்தை இதில் சொல்லிட்டாங்க. ஆனால் எங்கே எவ்வளவுங்கிறது தான் அந்த கேள்வி. தொகுதியில் பெண்களுடைய மக்கள் தொகை அடிப்படையில் வழங்கப்பட்டுச்சு. அப்போ நம்ம கேள்விக்கான விடை வந்து கிடச்சிருச்சு. இது 73 அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பஞ்சாயத்து ராஜ் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு மொத்த இடங்களில் 1/3 மிகாமல் இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகராட்சியிலையும் அதே தான். மொத்த மக்கள் தொகை எண்ணிக்கையில் உள்ள விகிதாச்சாரங்கள் அடிப்படையில் எல்லாருக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்படுது. அதில் 1/3 பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த பாடம் அப்படின்னு பார்த்தோம்னா 12வது பாடம் உள்ளாட்சி அரசாங்கங்கள் அப்படிங்கிற பாடம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் 11th புக்கில் இருக்குது. அப்போ 73 74 சட்ட திருத்தம்னாலே உள்ளாட்சி அமைப்புகள் பஞ்சாயத்து ராஜ்னு தெரியும். பஞ்சாயத்து அப்படிங்கிறது தெரிஞ்சாலே ஆப்ஷன் ஏன்னு கிளிக் பண்ணிடலாம். இது கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் 2024 கேட்கப்பட்டது. சிலபஸில் பார்க்கும்போது பகுதி 4 இந்திய ஆட்சியல் அப்படிங்கிற பகுதியில் உள்ளாட்சி அமைப்புகள் பஞ்சாயத்து அமைப்புகள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இந்த கேள்வி வரும்.